அக்கா இது என்ன மீனுக்கா இது? கனவாவா? நம்ம ஊரில் இந்த மாதிரி இல்லை. எங்கள் ஊரில் நீட்டாக மெலிசாக இருக்குது. இவங்க தான் வந்து கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வேலை செய்கிறாங்க. சமையல் ஆர்டரு வேணும்னாக்கா சொல்லுங்கள், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சென்னைக்கு தான் போகிறேன். சென்னைக்கு எதுக்காகனா ஒரு சமையல் ஆர்டர் இருக்குது. ஸோ அதில் போகிறேன். இப்போ வந்து காலையில் மணி 3:40 ஆகுது. நான் 3:15 கிளம்புனேன். இப்போ வந்து சென்னைக்கு தான் போகிறேன். பெரிய ஆர்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கே போயிட்டு நம்ம சமையல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து பஸ் ஏற போகிறேன். 4 மணிக்கு பஸ் நம்ம ஊரில் பஸ் ஏறி மறுபடியும் பாண்டியில் போயிட்டு வேறு பஸ், சென்னை பஸ் ஏறி அங்கே போயிடுவேன். அங்கே போயிட்டு என்ன தான் நடக்குது, நாங்கள் எப்படிலாம் சமைக்கிறோம், அதெல்லாம் வந்து வீடியோவை பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, பார்த்து போயிட்டு வா. சரி, ஓகே. போய் வரேம்மா. போய் வரேன். போய் பாருங்க. சரி, ஓகே. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டை வந்து நின்று இருக்கேன். நான் வர்ற வழியில் பார்க்குறேன், ஒரு பெரியவங்களாம், அதாவது வந்து ஒரு 60 வயசு அதுக்கு மேலே இருக்கிறவங்களாம் வந்து கரெக்டாக இந்த 3:45 4 மணிக்கெலாம் எழுந்துறாங்க. எங்கள் அப்பாவும் கரெக்டாக, நான்லாம் வந்து அலாரம் வச்சு தான் எழுந்திருக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக 3:30 3:45 எழுந்துடுறாரு. அது எப்படி தான் அவங்களுக்கு தூக்கம் கலையுதுன்னு தெரியல. ஆனால் நமக்கெலாம் வந்து இந்த 4 5 6 மணிக்கு தான் வந்து ஒரு மிட் நைட் ஃபீலு. அப்போ தான் நல்லா இழுத்து போத்தின்னு தூங்குவோம். ஆனால் அந்த காலத்து பெரியவங்களாம் வந்து 3:30 3:45 எழுந்து கொல்லி வயல் வேலைக்கு போகிறாங்க. ஸோ நான் வரும்போது எங்கள் அப்பாலாம் எழுந்துடுறாரு. அது எப்படி தான் முடியுதுன்னே தெரியல. நம்ம எழுந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறதா இருந்தால் அது ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. இப்போ நான் எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏற நிற்கிறேன். இங்கே பாருங்கள், யாருமே இல்லை. ஒருத்தவங்க மட்டும் பஸ் ஏறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் பஸ் வந்துடும். ஏன்னா நம்ம பஸ்ஸை விட்டுனாக்கா சரி வராததுனால நான் முன்னாடியே வந்துட்டேன். நம்ம கூட வந்து இன்னொரு தம்பி நம்ம ஊர்லேருந்து வரான். அதுக்காக பஸ்ஸுக்கு நிற்கிறேன் நம்ம ஊரில். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டேன். இப்போ தான் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ நான் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்கும்போது தான் வந்தேன். இங்கே வந்து எப்படி வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வரேன். சென்னை பஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா பஸ் ஸ்டாண்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது இப்போ பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு, நல்லா இருக்குது. சென்னை பஸ் ஸ்டாண்டு எங்கன்னு தெரியலையே. சரி, கண்டுபிடிக்கலாம். நல்லாயிருக்கு. முதல்ல பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இவர் தான் எங்களுடைய சீஃப் குக்கு. இவங்க தான் வந்து கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வேலை செய்கிறாங்க. ஸோ சமையல் ஆர்டரு வேணும்னாக்கா சொல்லுங்கள், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து சென்னைக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். நாங்கள் இங்கே 4:55 வந்தோம். இப்போ தான் வந்து பஸ் ஏறி உட்காந்துருக்கோம். பாண்டிச்சேரி பஸ்ஸு. பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு போவோம். சோழிங்கநல்லூர் போகணுமா, நம்ம சீஃப் குக் சொன்னார். ஏறியாச்சு, பஸ் ஏறியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சென்னை வந்துவிட்டோம். சென்னையிலேருந்து 2 ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்தோம். ஒரு ஷேர் ஆட்டோவில் 10 ரூபா, இன்னொரு ஷேர் ஆட்டோவில் வந்து 20 ரூபாய் கேட்டாங்க. இந்த கோவில் கும்பாபிஷேகம் தான் நினைக்கிறேன். இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சமையல் கேட்ரிங் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 6 பேர் வந்தோம். நல்லாயிருக்கு. சென்னையில் இந்த கோவில் அழகாக இருக்குது. நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. காலையிலே வேறு 3 மணிக்கெலாம் எழுந்து பல்ல விலைக்கு குளிச்சுட்டு வந்து பசிக்குது. ஏதாவது டிஃபன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பஸ்ஸில் வந்ததே கொஞ்சம் டயர்டாக இருக்குது. வந்ததுமே டிஃபன் கொடுத்தாங்க. கொஞ்சம் நிறைய செஞ்சுருக்காங்க. இப்போ எந்த சமையல்கார் வச்சு செஞ்சாங்கன்னு தெரியல, இல்லை அவங்களே செஞ்சாங்களான்னு தெரியல. இதை பாருங்கள், டிஃபன் இட்லி நல்லாயிருக்கு. சாம்பார் சூப்பராக இருக்குது.
வந்து ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு. என்ன இதுக்கப்புறம் வந்து வேலையை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன பஸ்லேருந்து வரும்போது வேறு ட்ரெஸ் போட்டுன்னு வந்தோம். இப்போ இங்கே வந்து வேலை செஞ்சாக்க அழுக்காகிடும். ஸோ அதனால் இங்கேருந்து போகும்போது வேறு ட்ரெஸ் போட்டுருந்தா வேலை செய்யணும். என்ன ட்ரெஸ் அழுக்காடு, இந்த ட்ரெஸ் அழுக்கானான்னு தெரியாது. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை பற்றி எடுத்து கொடுத்தாங்க. டிஃபன்லாம் நல்லா முறையவே போட்டாங்க, சூப்பராக இருந்தது டிஃபன். பொங்கல் இட்லி கொடுத்தாங்க, நான் இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாம்பார் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, பக்காவாக இருந்தது. நான் ஒரு 4-5 இட்லி சாப்பிட்டேன். கோவில் கும்பாபிஷேகம் நாளைக்கு காலையில். ஆனால் இன்றைக்கி முதல் நாளே வந்து எல்லாருக்கும் சமைச்சி சாப்பாடு போடுறாங்க. ஸோ அதனால் கேட்ரிங் நாங்கள் தான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் சாப்பாடு கொடுத்தாங்க. எனக்கு பசிக்குது, என்னன்னே தெரியல. வீட்டில் இருந்தால் பசிக்க மாட்டேங்குது, வெளியில் வந்தால் தான் பசிக்குது. சரி, நம்மளும் ஒரு பொட்டலம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு பொட்டலம் கொடுத்தாங்க. ஏய், பெரிய பெரிய மீன் விற்கிறாங்க பாரு, வாடா டேய் பார்க்கலாம் வா. இதெல்லாம் நம்ம ஊரில் பாண்டியில் இருக்கும், நம்ம ஊரில் இருக்காதுல்ல. அப்பா எவ்வளோ ஒரு மீன் பெருசாக இருந்தது. ஒரு மீன் பெருசாக இருந்துவிடா, அது காலி ஆகிடுச்சுடா அது. எல்லாம் பெரிய பெரிய மீன் தான். ஆனால் செம்ம ஓட்டம் ஓடு கிடையாது காலில் இருந்து. ஒவ்வொருத்தவங்களும் வந்து 300, 400, 500 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. நம்ம ஊர்லாம் 100 ரூபாய்க்கே அழுவாங்க. எல்லாம் பெரிய பெரிய மீன் தான், கட் பண்ணி தராங்க பாரு. பெரிய பெரிய மீன் நல்லா. கட்டுறது என்ன மீன்? தேலியா? கடல் தேலியா? ஏரி தேலியா? சமையல் வேலை ஆகுதோ இல்லையோ, நம்ம காலையிலேருந்து நம்ம இங்கே பார்த்துன்னு ஜாலியாக இருக்குது. காலையில் சமைச்சு முடிச்சாச்சு இல்லை. ஸோ இப்போ வந்து ரெஸ்ட்டு. பெருசாக இருந்துடா, அது செம்ம நீட்டு. அதுக்கு இல்லை எடுத்துட்டாங்க போல. அக்கா இது என்ன மீனுக்கா? இது கனவாவா? நம்ம ஊரில் இந்த மாதிரி இல்லை. எங்கள் ஊரில் நீட்டாக மெலிசாக இருக்குது. இது வேற கனவாவா? அழகா சிட்டி உள்ளார ஒரு சூப்பரான கோயில் தான் இது. நல்லா இருக்கு, கோயிலோடைய அமைப்பு நல்லா இருக்கு, நல்லா கட்டி வச்சிருக்காங்க. இந்த கோவிலில் லிங்கம் வந்து குட்டியாக இருக்குது. அதாவது நம்ம ஊரில் வந்து இப்படி நீட்டாக இருக்கும், இந்த ஊரில் வந்து குட்டியாக இருக்குது. இந்த கோவில் பேர் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம். சென்னைக்கு இப்போ தான் நான் முதல் டைமே வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பார்க்குறேன். ஆனால் நாளைக்கு காலையில் வரைக்குமே நான் இருப்பேன். கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு கடவுளோடைய ஆசி வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு போவேன். ஆனால் இதே நம்ம ஊராக இருந்தால் வச்சுக்கோங்க, நிறைய கூட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வில்லேஜ் சைடு இல்லை. ஸோ மக்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. இங்கே கொஞ்சம் தான் இருக்காங்க. நம்ம ஊர் சைடில் வந்து நிறைய பசங்களாம் இருப்பாங்க. இங்கே பசங்களே இல்லை, நிறைய லேடிஸ் தான் இருக்காங்க. நிறைய கூட்டம் இருக்கும். இது வந்து சிட்டி சைடு இருக்கிறனால இந்த பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் வராங்க, அவ்வளோதான். ஆனால் கோவில் நல்லா இருக்குது, சூப்பராக கட்டியிருக்காங்க. எந்த ஸ்தபதி கட்டினாங்கன்னு தெரியல. காய்ஸ், நாங்கள் சமைச்ச சாப்பாட்டை நாங்களே சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் சாப்பாடு. டைமுக்கு வந்து 2 மணி ஆகுது. சாம்பார் சாதம், ரசம், கோஸ் கூட்டு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல். நல்லா இருக்கு. வந்து இந்த சாம்பார் பேர் வந்து கதம்ப சாம்பார். நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். காலையில் வந்து சாம்பார், ரசம், 2 பொரியலோட, சாயந்தரம் வந்து பிஸ்மிலாபாத், அப்புறம் வந்து நாளைக்கு காலையில் மறுபடியும் பொங்கல்,
மதிய பிரிஞ்சி செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ எப்படியும் லேட்டாகவும் நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நான் சென்னையில் தான் இருப்பேன். நான் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்னன்னாக்கா, நம்ம ஊரெலாம் வந்து எவ்வளோ தான் இடம் இருந்தாலும் அது பத்தலைன்னு சொல்லிக்கினே இருக்கேன். ஆனால் சென்னையில் மட்டும் இங்கே பார்த்தீங்களாக்கா, இதுதான் ஒரு 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 வீடு. அதாவது ஒருத்தவங்க இருக்காங்க, இந்த ஒரு இடத்துல தான் வந்து ஒரு ஃபேமிலியே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரண்மனையாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் இது சின்ன வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு இதுக்கு அதெல்லாம் எவ்வளோ பெட்ரு. இப்போ எங்கள் வீடெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு ஒரு 3 சதுரம் வரும். ஆனால் இது ஒரே சதுரம் தான். பாண்டிச்சேரி, நாங்கள் வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில். ஸோ பார்த்தீங்களா, இதில் தான் வந்து ஒரு ஃபேமிலியே வாழறாங்க. பார்த்துக்கோங்க. இது வந்து கிச்சன். இதை பாருங்க, இதுதான் கிச்சன். இது கிச்சன். இது பார்த்தீங்களா. ஸோ எங்கள் வீடெலாம் எவ்வளோ தேவலாம். இங்கேருந்து அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ வாடகை? 2500 ரூபா. 2500.